இந்த ஆட்டோ ஓட்டுறதுக்கு பதிலா பல பூட்டுகள் உடைச்சிருந்தா நிறைய பணம் சம்பாரிச்சிருக்கலாம். என் தங்கச்சி கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திருக்கலாம். அந்த ஜோசிகாரன் வேற உன்னை நோக்கி ஒரு அவதாரம் வரப்போகுது, உன்னை பார்க்க போகுதுன்னு சொன்னானே. என்னைக்கு அந்த அவதாரம் என்ன நோக்கிறது, என்ன பாக்குறது? இதுதான் அந்த அவதாரமா? ஆட்டோ வருமா? என்னடா பேபே, நான் என்ன ஊமையாடா? இல்ல, நீங்க தானே செய்ய காட்டுனீங்க. ஓ திமிரா? உன்ன மாதிரி கரல கட்டைகளா ஆட்டோ வராது, நடந்து போ. நான் யாருன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீ என்ன அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டனா? இல்ல, பல் கிளின்டன். என்னது பல் கிளீன் பண்றவனா? என்ன கிராமத்தான் கருப்பா இருக்கான்னு பாத்தியா? ஈஸ்வரன் பரம்பரை அழிச்சிருவா அழிச்சு. ஈஸ்வரன் எப்படி இருப்பான்? கருப்பா தான் இருப்பான். ஓ, ஆட்டோ வருமா வராதா? ஆட்டோ வெயிட்டிங். மகனே, ஆட்டோ வருமா வராதா? எவன் உன் உரிமையோட மகனேங்கிறானோ அவனே அவதாரம். அவதாரம் அவதாரம் அமருங்கள். கொஞ்சம் கையெடுங்க, கையெடுங்க. இத புடுங்கிறது கஷ்டப்பட்டீங்களே, பாத்தீங்களா? ஒரே புடுங்க புடிக்கிட்டேன். ஒரே புடுங்க புடிங்கிடும். ஓ, இதுதான் அவதாரமா? அவதாரம் இனிமே ஆட்டோ வராது. அதான் ஒரே புடுங்க புடிங்கிட்டீங்களே. நான் கலெக்டர் விட்டு போனோம். உங்களுக்கு ஆட்டோ தானே வேணும், வேற ஆட்டோக்கு ஏற்பாடு பண்றேன். ஆட்டோ யாருங்க? மாப்பிள, ஐ ரஜினி, வெள்ளத்தாடி கருப்பு முடி. டேய், தாடி வச்சா ரஜினி, மீசை எடுத்தா கமலா. என்ன தத்துவம் இது? சோப்புடா. சோப்பா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? தம்பி கருவாயன். மீன் குழம்பு வைக்கும் போதே நினைச்சேன் இப்படி ஏதாவது கருவாடு வரும்னு. என்ன இப்படி திடுதுப்புன்னு வந்திருக்க? சரி, என்ன கல்யாண பத்திரிகை கொடுத்துருவோம் சொல்லிச்சு. பத்திரிக்கையில அடிச்சுட்டானா? ஏன் தம்பி ஆச்சே? சரி சரி, சாப்பிட சொல்லுங்க. யார? என்னதான்? ஏண்டா இப்பதானே வந்திருக்க, குளிக்க கிளிக்க வேண்டாமா? நான் அப்புறம் பாத்துக்கலாம். சமைக்கிட்ட எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. பல்லு விளக்குனியா? யானையெல்லாம் பல்ல விளக்குது. அசிங்கம் பிடிச்ச பையன். இந்த பாருப்பா, பத்திரிக்கை பாரு, என்ன அழகா இருக்குன்னு பாரு. சொல்றேன்னு கோவிச்சுக்காதுங்கம்மா. சொல்லு. அரசாங்கத்துல எவ்வளவு பெரிய அதிகாரிங்க இருக்கிறாங்க. ஆமா. இருந்தும் அரச விஷயத்தை ஏன் எங்கிட்ட படிச்சாங்க? ஆமா. அதை முடிச்சுட்டா நமக்கு நிம்மதி. ஆமா ஆமா. வர்றவளுக்கு நிம்மதி. ஆமா. அதனால கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஏய் அப்பா, என் தம்பி பத்திரிக்கையெல்லாம் அடிச்சுட்டான்டா, வேண்டாண்டா. டேய் கவலைப்படாதுங்கம்மா, மாமாவுக்கு லெட்டர் எழுதி போட்டிருக்கேன். எப்ப எழுதுன? சார், அரசபை சம்சாரமும் குழந்தைகளும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். வர சொல்லு. ஓகே சார். இந்த அரசப்ப ஒருத்தன் அப்பப்பா இவன் எப்ப தொலைகிறது, எப்ப கல்யாணம் நடக்கிறது? அச்சோ, எவன் கண்ணுல படக்கூடாது நினைச்சா அவன் கண்ணிலே பட்டுட்டே. என்னங்க ஆட்டோ வச்சுட்டு இந்த முடிவு வந்துட்டீங்க? எந்த முடிவு? டயர்ல எடுத்து போறீங்க, தூக்க மாட்டே தானே? அடிங்க. நான் ஏன்டா தூக்க மாட்டேங்கன்னு? நான் கல்லடைக்கு போறேன்டா. உங்களுக்கு என்ன தலையெழுத்து? ஏய், நான் உன்ன மாதிரி ஒண்டி கட்ட இல்ல. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும். அதுக்காக தாண்டா ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம வேலைக்கு போறேன். நானும் வருவேன். ஐயோ நீ வேணாம்ப்பா, உனக்கு 1000 வேலை இருக்கு, அதை போய் செய். உங்க கூட வரதான் என் வேலை. ஐயோ, நான் தனியா உழைச்சுக்கிறேன், தனியா சம்பாரிச்சுக்கிறேன். ராமருக்கு அணில் உதவுன மாதிரி நானும் உதவுறேன். அடே, அணில் வேற பெருச்சாளி வேற. அதுவா முக்கியம்? உங்க தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம். போங்க. தள்ளாதடா. ஏங்க அப்பா, எவ்வளவு பெரிய கல்லு. கல்லுதான். நான் என்ன தங்க சுரங்கம் நான் சொன்னேன்? ஏங்கப்பா. ஏங்க, எல்லா வேலையும் நீங்களே செய்றீங்களே, எனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுங்களேன். ஆமா, நான் கல்வித்துறை, காவல்துறை, உள்துறை, வெளித்துறை, பரிசுத்துறை, படகுத்துறை, இப்படி பல இலாக்கா வச்சிருக்கிறேன். அதுல உனக்கு ஒரு இலாக்கா ஒதுக்கி கொடுக்குறேன். போடா நாயே, நானே கல்லொடைச்சு கஷ்டப்படுறேன். உங்க கஷ்டத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேன். என் கஷ்டமே நீதான். பங்கு போட்டா ஒன்னதான் போடணும். இது என்ன தபால் பெட்டியா? பாம்பு பெட்டி. இது என்ன செய்யறது? ஏய், இங்க பாரு, இத 2 கையிலயும் புடிச்சிட்டு இப்படி அமுக்குனா பாம்பு வெடிக்கும். அண்ணே, இந்த விளையாட்டு எனக்கு கொடுக்கணே. டேய், இது பாம்புடா, உனக்கு தெரியுமா? எங்க ஊர்ல எத்தனை சைக்கிள் காத்தடிச்சிருக்கேன். அப்படியா? சரி பாரு, இதை எடுத்துட்டு போய் இந்த ஒயரையும் எடுத்துட்டு போய் நான் அங்க கனெக்ஷன் கொடுப்பேன். கொடுத்துட்டு உன்னை அமுக்கும்ப, நீ அமுக்கிரு, வேலை முடிஞ்சிரு, 2 பேரும் சேர்ந்து போயிடுவோம். சரிங்கண்ணா. சரியா? சரிங்கண்ணா. டேய், கரெக்டா அமுக்குவியா? கரெக்டா அமுக்கிறேன்டா. அதான். டேய், எப்படி அமுக்கு தெரியுமில்ல? தெரியுண்ணே. டேய், பாம்பு வச்சிட்டேன், எப்படி அமுக்குன்னு தெரியுமில்ல? இப்படிதான். ஐயோ!
கரெக்டா அமுக்கணும்னா அதாங்க இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. இதை வச்சுட்டு எப்படியாவது எனக்கு ஒரு கண்ணு வாங்கி கொடுங்க. இங்க பாருங்க, எனக்கு நாக்கை விட வாக்கு தான் முக்கியம். நாக்கு சரியில்லைன்னா வாய் தான் நாரும். ஆனா வாக்கு சரியில்லைன்னா வாழ்க்கையே நாரிடும். எங்க கொஞ்சம் ஊது. அடங்கப்பா, அட பாவி, உலகமே நாறுதேடா. இந்த வாயை வச்சுட்டு எப்படா நீ வாடுற? இதெல்லாம் வாய். டேய், வாயை பத்தி நீ சரி, பேச. அதை விடுங்கண்ணே. ஒருத்தர் உயிரோட இருக்கும் போதே நான் இடது கண்ண தானவ தரம்னு ஒத்துக்கிட்டாரு. இடது கண்ணா? டேய், எனக்கு வலது கண்ணு போயிருக்கேன், எப்படா மேட்ச் ஆகும்? கண்ணு 2 தான், ஆனா பார்வை 1 தானே. அப்படி போடு. வர்ற பாட்டிட்ட பேசி முடிச்சிருங்க. அப்புறம் நீங்க பாக்குற பார்வை ராஜ பார்வை தான். ஆஹா, உயிரோட இருக்கும் போதே எனக்கு கண்ணை தானம் பண்றேன்னு சொல்ற அந்த தர்ம கர்த்தா எங்கே? அந்த வள்ளல் எங்கே? அந்த கர்ம வீரர் எங்கே? ஏய், என்னடா இது மிருகங்கத்துற மாதிரி சவுண்ட்? வாங்கய்யா. யார் இவரு? இவர்தான் உங்களுக்கு கண்ணை கொடுக்க போற பிரபு. அப்படியா? பணம் ரெடியா இருக்கா? இந்தாங்க, உங்க கையாலே கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கு. 1 லட்சம் ரூபாயா? ஆமா, உனக்கு எவ்வளவு தரணும்? 5000 தரணும். நீ 20ஆவே எடுத்துக்கோ. உனக்கு 35000 ரூபாய் தரணும். அப்ப 40ஆ வச்சுக்கோ. உனக்கு 20000. அப்ப 25ஆ வச்சுக்கோ. உங்களுக்கு எனக்கு 10000. 10 தானே, 15ஆ எடுத்துக்கோ. மீதி இருந்தா பால்காரனு கணக்கு தீர்த்துரு. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, பிரிச்சு எடுத்துக்காங்க. என்னது? கடன் சொல்ல கண்ணை கொடுத்து கடன் அடைக்கிறாரா? ரொம்ப நன்றிங்க. வணக்கம் பிரபு. என்ன கும்பிடாதீங்க. உங்களுக்கு கண் பார்வை வரணுங்கிறதுக்காக என் கையில காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணாரே, அந்த தெய்வத்தை கும்பிடுங்க. அவர் தெய்வம்ங்கிறது எனக்கு தெரியுங்க. ஐயோ, 2 பேரும் மாறி மாறி புகழ்றீங்களே, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. மேட்டுக்கு வாங்க. மேட்ரு என்ன? எனக்கு கண்ணு வேணும். ஏனுங்க? ஐயா, நான் உயிரோட இருக்கும் போதே என் இடது கண்ணை உங்களுக்கு தானமா தரதா முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷங்க. ஐயா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது தன் கண்ணால கைய பார்க்கலாம், காலை பார்க்கலாம், மூக்க பார்க்கலாம், வாயை பார்க்கலாம், முதுக கூட பார்க்கலாம். ஆனா தன் கண்ணாலேயே தன் கண்ணை பார்க்கிற பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஐயா, எனக்கு தரேன்னு சொன்னீங்களே புனிதமான கண்ணு, அத கொஞ்சம் நான் பார்க்கலாங்களா? அதுக்கு என்ன, தாராளமா பாருங்க. ஐயா, பார்க்கணும்னு சொன்னது நானு. அதான் காட்டுறேனே, பாருங்க. ஐயா, என்ன பாருங்க? அதுதான் பாத்துக்கிட்டே இருக்கனே. ஐயா, பார்க்கணும்னு சொன்னது நானு. ஐயா, காட்டிக்கிட்டே இருக்கனே, கண்ணை பாருங்க. ஓ, மேட்ரு அப்படியா? நீங்க எந்த கண்ணை குடுக்குறேன்னு எனக்கு? என்னுடைய இடது கண். அப்படியா? அப்ப வலது கண்ணை ஒரு கையால மூடிட்டு இடது கண்ணை மட்டும் காட்டுங்க. ஓ, காட்டலாமே. இது என்னது தெரியுதா? எதுவுமே தெரியலீங்களே. நல்லா பார்த்து சொல்லுங்க. கைய காட்டுங்க. கை இல்லாம தானே பையா? தெரியல. நிழலாவது தெரியுதா? இருளாவே தெரியுது. இருளாவே தெரியுதா? ஐயோ, அந்த கண்ணை எடுத்து இந்த கண்ணுல வைக்கிறேன். சரி, போது, கை எடுங்க. சரி, அந்த கண்ணை மூடிட்டு இந்த கண்ணை காட்டுங்க. காட்டுறேன். இது எத்தனை? ரெட்டை. போட்டா? ஏண்டா, ஏற்கனவே செத்து போன கண்ணை எடுத்து எனக்கு வைக்கலான்னு பாக்குறியா? இதுக்கா 1 லட்சம்? டேய், நான் வந்து ஒத்த கடனை அலைஞ்சாலும் அலைவனே தவிர சொத்த கடனை அலைய மாட்டேன். அவனை தொட்ட நீ கெட்ட. நோ ப்ராப்ளம். அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி, குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம் தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது? ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் குடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ். பாய்முடா, என்ன கத்துற? என்ன சாமி அபாயமா பேசுது? சாமி, எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும். இது எங்க ஜாதி தரம்லாம் ஒத்துக்காதே சாமி. அவன உங்க ஜாதி ஐயா, நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா, அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். அட இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிற அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி, அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆஃபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வா, நான் ஐடியா கொடுக்குறேன். சாமி, சாமி தடுக்குது சாமி. சம்பந்தமே வந்துட்டு வெறுவைத்தோட போக கூடாது, காசு சாப்பிட்டு போங்க. உன் வீட்டுல காப்பியா வேணாயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட போக கூடாது. இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு, நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா? சாமி, இதான் என் மூத்த பொண்ணு. சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? டேய், தம்பி என்ன யோசனை பண்ணது?
தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க 2 பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். டச்சே, போடா, போடாயா. தம்பி, அண்ணா, யார் அண்ணன்னு சொன்ன? உங்களை தான். உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கேன்னா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன்? போடா பரட்ட தலை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? போடா, போடா, தேங்காய் மட்டும் தலையா, போடா. தம்பி, நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது. அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா, நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா. இதுக்கு பேர் தான்ப்பா லவ். இல்லன்னு அந்த பொண்ணை பார்த்தா அப்புறம் தெரியலையே. எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா? பொண்ணுனா அப்படி இப்படிமா தான் இருப்பா. நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும். இந்த பார், நான் சொல்ற மாதிரி கேளு. ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டா உன் மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா. பிரியம் இல்லன்னு வை, பூவை கீழே போட்டுருவா. எதுக்குன்னா காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகைப்பூ கிள்ளிப்பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க. வெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். படான்னு அரைஞ்சான்னு வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடா அந்த பக்கம். பாத்தியா ஐடியாவை? பச்சை கலர்ல ட்ரவுசர் போட்டு கொச்சியா ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. பார், உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்சு. இந்த 10 பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. ஏன்பா, இவன் இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா. சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா. வியாதினே. போடா, போடா. பாரு, ஓட முடியுதா பாரு பண்ணி. பாரு, நான் சொல்ற மாதிரி செய். இப்போ அண்ணா, அண்ணன் என்ன கூப்பிடா. நானு உன்னை நினைச்சேன், நீனு என்ன நினைச்சேன். நான் கைய பிடிச்சேன். నాకు నిండా పని ఉంది. இதை விட வேற வேலை என்ன இருக்கு? వద్దు ஐயோ, సంతోషయ్యా నిన్న ఏమి చెప్పినావు? పెళ్లి కొడుకున్నారు అమ్మాయి గారు అంతరు అట్లా పొండి పొండి ఆ పక్క వెళ్ళు. అవును, అబ్బాయి గారు అద్దరు మన బేక రండి. ఎల్లమ్మా, ఏం చేస్తున్నావు? దొంగముండా ఇక్కడ రా. என்ன விஷயம் அதெல்லாம் சொல்லு. முதலாளி, எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க. மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் கொடுக்கறவர் தானே, ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டரை பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம். அப்படியே சாமி, டேய் டேய், ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பேரலைஸா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது, ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ, நான் அதுக்கு சொல்ல முதலாளி. இப்ப கக்கூசுக்கு தான் பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து என் ரூம் வரைக்கும் போடணும். இவங்க முதலாளியே சொல்லிட்டாருல, இதுல நீங்க என்ன தலையிடுறது? முதலாளி இருக்கான்னு பாக்குறேன், இல்லாட்ட நாரி பேர் நாரி. ஏற்கனவே நார்னு தான்டா இது. என்ன நீ ரொம்ப பேசுற? பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமான்னு மணக்கும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசென்ஸ் கேன்சல் பண்ணிடுவான். இத பாரு, ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான், ஒரு ஷோ போட்டு விடுப்போ. டேய், சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா? இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க. அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷினை தொடச்சு வைங்க. முதல்ல உன் சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. 4 சோப்பு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். போ போ போ. வர்ற முதலாளி. கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊம படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன். டேய் வாங்க. என்னண்ணே, எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பார்த்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தினம் விருந்துதான். நல்ல குடும்பம்ண்ணே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படுக்கலாம்? மாமியார் வீடு தானே? ஆமா. நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே பாடு, அதை நான் வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்? ஏன்னா அன்னைக்கு தான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்னை பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய், டேய் நம்மாளே. அடடே, வாங்க 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 வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா உங்க ஞாபகம் வந்தது. உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இதை போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணும். எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அதை பாத்துட்டு வரேன். வரட்டுமா? உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பை டார்லிங். பை. பை. ஓய் ஓய். பாத்தியாடா, எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்கேன். இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய், இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்ன அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போ போடா. எங்க போறீங்க? நானா ஒன்னதான் என்ன உங்க அப்பனையா கேட்டா கோயிலுக்கு சாமி கும்பிட. தாலி கட்ட வரியா?
அப்புறமா கட்டிக்கலாம். சரி சினிமா போலாம் வரியா? இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு போலாம். ஓ ஓ ஓ எங்க அப்பனுக்கு காது கேட்காது, நீங்க சத்தம் போட்டே பேசு. அப்ப வசதியா போச்சு. என்னங்க இங்க நின்னா அந்தியூர் பஸ் வருங்களா? இங்க நின்னாலும் வரும், 10 அடி தள்ளி நின்னாலும் வரும். போ. என்ன இவன் வேற வெறுப்பேத்துறான். என்னங்க அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி வேறதா இருக்குங்களா? இருக்குமே, 2 லைட்டு, 2 கண்ணாடி, மழை பெஞ்சா தொடச்சு விடுறதுக்கு 2 குச்சி. போவியா? அதை கேட்கலங்க. அந்தியூர் பஸ்ஸுக்கு முன்னாடி வேறதா பஸ் தெரியாதியா? என்னங்க அந்த அந்தியூர் பஸ்? இனிமே நான் பஸ்ஸுக்கு நீங்க வந்து நின்னா என்ன செருப்பால் அடி. உங்க கூட பேசணும் புரியலங்க. நாமனி கிட்டே கேட்டுக்கிறேன். போ. என்ன குழந்தை? அட ஒண்ணு இல்லைங்க, நாமனி கிட்டே கேட்டுக்கிறேன். அந்தியூர் பஸ்ஸிங்க வருமாங்க? இப்ப வந்துரும் குழந்தை. குழந்தை நீ வா, நம்ம எது வந்தாலும் சரியா பேசிக்கலாம். அந்த அந்தியூர் பஸ் இன்னைக்கு கேட்க கூட மாட்டீங்க. இப்ப கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல அந்த அந்தியூர் பஸ்ஸுங்க. ஆனா அதுக்கு 7 மணிக்கு ஒண்ணு இருக்குன்னா 7:30 ஒண்ணு இருக்கு, 8க்கு ஒண்ணு இருக்கு, 8:30 ஒண்ணு இருக்கு. நீங்க எதுல போகணும்னு சொல்லுங்க, உங்களை நான் பார்த்து ஏத்தி விட்டு போறேன். இல்ல நான் போலங்க, வயது பண்ண மல்லி இருக்குங்க. ஆமாண்ணே. அதானுங்க வருது, அது கொடுப்பா நான் வந்தேன். ஆனா அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க, நீங்க வண்டிலே இருங்க, பஸ் இங்கே வந்து நிக்கணும். சரிங்க. இல்லங்க என்னங்க மல்லி வந்திருக்கீங்களா? வந்திருக்குது 4 மூட்டை. அது இல்லைங்க, வயது பண்ண மல்லிங்க. இந்தா ஏன் நிக்கிறீங்க வந்து? ஆறுது வைத்தியர் விட்டு போன மல்லியா? ஆமாங்க. எப்படியா தான் இருக்கிற? நல்லா இருக்கேன். ஆமா, கொப்பனூருக்கு எடுத்து போட்டு வளர்த்துறான். நாளுக்கு ஒரு மூலமா வளர்ந்துகிட்டே போற பாத்தாக்கோ. மல்லி இங்க வா. இதுக்கு குழந்தை கால் பண்ணி இருக்க? அதெல்லாம் உனக்கு தெரியாது மல்லி. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு பெரியதா சொல்லும். இந்த 3 துப்பு துப்பு. ஐயா அப்படி இல்ல மல்லி, சாங்கீதுக்கு துப்புயா? ஐயோ போடுவா. இப்போ வா போலாம். அட இட்லி துணி. இத விட்டா வேற எதுவும் இல்லையா? எதுக்கு குழந்தை இந்த திருப்பி பாக்குற? தண்ணி பட்டா சாயம் போகுங்களா? போகாது. ஏன்? இதுக்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. இட்லி சுடும்போது சாயம் போனா இட்லி கரையாடும்ல. சரி இது என்ன வேலை? அத வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. நாயம் போனோம். இதெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரையா? இருக்கட்டும், இட்லி சுட்ட பெரியாத்த பொம்பளை இல்லையா? நான் வேற கடைக்கு போனோம், 2 இட்லி சுட்ட மாதிரி தான் இருக்கு. நல்ல 4 இட்லி சுட்ட மாதிரி பெரிய துணி எடுத்து கொடு. ஐயோ உங்க பெரிய தாள வர சொல்ல, அளவு பார்த்து எடுத்துட்டு போட்டோம். முதல்ல இடத்த காலி பண்ணிட்டு போயா. விவஸ்தை கட்டவன். ஏனுங்க முகத்துக்கு பூசல் போட்டீங்களா? ஆமாயா வேணுமா? அதுக்கு தானே கேட்டேன். நான் பூசினா லட்சமா இருக்குன்னு மல்லி சொல்லிச்சு. ஐயா நீதான் ஏற்கனவே செவச்சவன் உரிச்ச கோழி மாதிரி இருக்கு. உனக்கு இருக்கு என்னப்படி? அந்த நேரம் உங்களுக்கு இருக்கு விலை என்னன்னு சொல்லுவீங்களா? 10 ரூபா. ஐயோ ஆன வேலை சொல்றீங்க, நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. பின்ன உனக்கு சும்மா கொடுப்பாங்க. குடித்தா வாங்கிக்கணுங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க இப்படி? இந்த பிடிக்கப்ப எப்படிங்க வந்துச்சு? வாங்கண்ணா. என்னங்க இந்த சட்டம் நமக்கு எடுப்பா இருக்குங்களா? ஜோரா இருக்குண்ணா. கட்டி தட்டுங்களா? முதல்ல விலை சொல்லுங்க. ஒரே வேலை 20 ரூபா. கட்டி தட்டுங்களா? பார்த்து சொல்லுங்க. பாத்துட்டேன் 20 ரூபா. சரி உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். 6 ரூபாய். நகரியா நகரியா போயா. காலங்காலத்துல வந்துட்ட சந்தைக்கு காசு இல்லாம. சட்டவாங்க காசு வேணும் தெரியும் உனக்கு. போயா. கட்டுப்படி எல்லாம் கொடுங்க, இல்லைன்னு இல்லைன்னு சொல்லுங்க. சும்மா திட்டம் வரல வேணாம். ஆமா போடா. துணி மாதிரி இருக்கு சட்டை. நான் சொல்ற விலையே ஜாஸ்தி. என்ன தவிர வரையாவும் வாங்குவாங்க. என்னையா ராத்திரி பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி உசு உசுன்ட்டு? அதுல ஒண்ணு கூடயா? எது மைக்கா? அது இல்லையா அந்த பாக்கிட்டு வாங்கும் போது மான மரியாதை பாருங்க. இதை வாங்காம நாட்டோட மானத்தையே கெடுத்து போடுங்க. பண்ணப்படியா? இது முதல்லயே குடுக்கலாமல்ல. அண்ணா இங்க வாங்க. எல்லாம் எனக்கா? ஆமாங்க. நீ நல்லா இருக்கணும். ஒருத்தர் பயன்படுத்தினா போதுங்க. தமிழ்நாட்டுல பாதி வந்து கம்மியாயிரும். என்னண்ணே உசு உசுன்னு சொல்லி இதை வாங்கிட்டு இருந்தீங்க? நீ பார்த்துட்டே அது ஒண்ணு இல்ல தம்பி. பகல்ல போனா பஸ்ல வேலை செஞ்சு உடம்பு அழுத்து போகுதான். வீட்டுக்கு போனா குழந்தை தொல்லை. அதனால இது ஒண்ணு கையில இருந்தா நிம்மதியா தூங்கலாம். அவ்வளவுதான். மருந்தா? ஆமா தம்பி. ஆள விடுற சாமி. என்னையா அது? கூப்பிட்டு கொடுத்தா கூட ஒரு பையில வாங்க மாட்டேங்கிறான். வருது பாரு பார்ட்டி. அதுல கொஞ்சம் கொடுங்க.
உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப ஒண்ணுக்கே வழி இல்ல. அப்புறம் கொஞ்சம் கடைக்காரரு ஓட பஸ் நின்று போற அவருக்கே அவ்வளவு கலப்புனா ஊருக்கே உழைக்கிற அன்னைக்கு எவ்வளவு கலப்பு இருக்கும். அதுல 2 போட்டு படுத்தா சரியா இருக்கும். கொடுங்க. கண்ணு, இது அள்ளி வாயில போட்டு சாப்பிடற மறந்து இல்ல. போய் பொண்ணை பார்த்துட்டு சொல்லி அனுப்பு. நான் பொட்டமா கொடுத்து அனுப்புறேன். போ. நீங்க கொடுக்காட்டி என்ன, எனக்கு தானா வரும். எங்கிருந்தே வந்து மாட்டாங்க நமக்குன்னே இந்த கிராக்கி. முருகா. உனக்கு எதுக்கு அது? இதுக்கு அந்த ஆள்கிட்ட போய் நீ தகராறு பண்ணிட்டு இருந்தா? நான் ஒன்னும் தகராறு பண்ணல. கடைக்காரன் ஊருக்குள்ள மருந்து கொடுக்காரு, நான் கேட்ட மட்டும் கொடுக்க மாட்டேன்றாரு. யோ, அதை வாங்கிட்டு போனவங்க எல்லாம் 4-5 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதனால வாங்கிட்டு போயிருப்பாங்க. உனக்கு எதுக்கு அது? நீ என்ன வேணா சொல்லு, எனக்கு அவங்க கொடுக்காட்டி பரவாயில்ல. எனக்கு மேலே தானா வேணும். விழும். ஏதோ நீ ஆசைப்பட்டு விலையொத்து விடாம பொக்குன்னு போவியேன்னு நான் தான் போட்டேன். விழுவாம இல்ல விழும். என்ற மேல உனக்கு கொல்ல பிரியம் இல்ல மல்லி. ஐயோ, புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி, அவங்க ஏன் திருட்டுத்தனமா வாங்குறாங்க? அது அது இப்ப புரிஞ்சுதா? ஐயோ, இத கூட நான் சொல்லி தெரிய வைக்க வேண்டியிருக்கே. இதுக்கு எப்ப புரிய வச்சு நான் எப்ப ஆசைப்படாத மல்லி ஆசைய கண்ணு மணி தெரியாம வந்து இந்த இடம் எடுக்கிறியா? இத்தனை நேரத்துல வந்து எந்த கோட்டையை பிடிக்க போற? வாசல்ல கட்டி வச்சு நான் எங்கடி? வாசல்ல கட்டின நாய் வாசல்லதான் இருக்கு. நடு வீட்டுக்குள்ளாரையா இருக்கு. ஏடி, நாய பாத்துக்காம போட்ட கழுத அதை தவிர உனக்கு என்ன ஆயிடுது உனக்கு? நாய் மாதிரி குலைக்கிற? ஏண்டி, நான் பேசுறது நாய் குலைக்கிற மாதிரியா இருக்கு? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ற பொண்டாட்டியா என்ன நாய்ங்கிறாளே. அது என்ன நீங்க 4-5 நாளா நானும் பாத்துக்கிட்டு இருக்கிற தூங்கும் போது விஸ்கு விஸ்கு வந்துட்டு தவுந்து போறீங்க. ஐயோ ஐயோ, இந்த 7 வீட்டு எச்சிக்கல நாய்க்கு சோத்த போட்டிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரு. ஏடா மாப்ள, வெளியில சங்கிலி போட்டு கட்டி வச்சு கொப்பரை பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளிய போறதுண்டா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனாலிட்டி லோட் பண்றான். நான் கொப்பரா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவனை மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொன்ன உன் மண்டையும் தேஞ்சு போயிடும். அது மூஞ்சில 2 கிலோமீட்டர் இருக்கா? சும்மா தோச்சிட்டு இருக்கிறியா? படுவா, மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுர அந்த நாய் கேட்டு இருக்கிறான். இப்ப எல்லாம் பூனை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா கார தூக்கணும் போல தோணுது. சொல்றான். ஐயா, மனுஷன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே கொப்ப நாயோட திரும்பி பானாய. அக்கா, என் நாயை பாத்தீங்களா? வேற வேலை இல்ல, போயா. சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சை முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தியர, நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல. கயிறு தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உன்னை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்ல வேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவோம். உங்களுக்கு என்ன மாமா நான் குறை வச்சேன்? வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் செத்து போயிருங்க மாமா. மாமா நாளை முதல் குளிக்க மாட்டேன். என்ன பால்காரர பொட்ட நாயை போட்டு போறீங்க? அண்ணா, அது நாய்ங்களா அண்ணா? நல்ல வேலை உசுப்பி விட்டீங்க. 10 நிமிஷம் என்ன பார்க்காம விட்டுருந்தீங்க, 10 பட்டிக்கு நாத்து மருந்து போயிருக்குங்கண்ணா. ஐயோ, நாய் பையனை புறம் விட்டானே. தின்னே என் சொத்தையெல்லாம் தீத்துருவான் போல இருக்கு. அந்த கழுத பண்ணி வெட்டி கூறு போட்டுறேன். எங்க பாட்டு பேசிட்டு போறீங்க? எனக்கு டாக்டர் அம்மா, நான் பேசுறது புரியுதுங்களா? நாய் குறைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்களா? உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, என் மச்சின மாயாவி ஒரு நாய் கூட்டு வந்தாங்க, அது கடிச்சு வச்சிருச்சுங்க. இது ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? வைத்தியர்கிட்ட போய் சொன்னங்க. 16 நாளைக்கு நாய் உசுரோட இருந்தா தான் உன் உயிர் தங்கும்னு சொன்னாருங்க. அவர் சொன்ன நாள் நெருங்கிருச்சுங்க. நாய் கூட இருந்ததுனால இந்த பழக்கம் எல்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ஃபீலிங். நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க,
ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும். இன்ஜெக்ஷன் போட்டா மசம் விட்டு போயிருங்களா? ஐயோ மசக்கு சேல ஒண்ணும் இல்ல, முதல்ல வீட்டுக்கு வாங்க. நான் முதல்ல போய் அந்த நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறேங்க, அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன். பகல்ல குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்க மச்சான் பார்த்தாருன்னா கள்ளி சாராத்தையும் கலைக்கு அடிச்சேன்னா என் மச்சான் என் சமம். எங்க போய் முடிய போகுதோ? அண்ணே எதுக்கு கொஞ்சமா குடிங்கண்ணே, வயிறு வெடிச்சுட்டு போகுது. அண்ணே உங்க மச்சான். அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. நீ எங்க வீட்டு புள்ள படம் பாத்தியா? அதுல எம்ஜிஆர் அவங்க அக்கா புருஷனை சாட்டையில அடிச்சது மாதிரி எங்க அக்கா புருஷனை நான் சாட்டையாலே அடிக்க போறேன். நீங்க அடிங்கண்ணா. எனக்கு தெரியும்டா, நெஞ்சுக்குள்ள நீ ரொம்ப நாள் வஞ்சம் வச்சிருக்க. நேர்ல பேசினா திட்ட முடியாதுன்னு மப்பே திட்டுறியா? அது வந்து மச்சான் எந்திர மேல எதுக்கு மச்சான் என்ன தேடி வந்த? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள, உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். கையில போடுங்க. கையில போட முடியாது, அது ஹெவி இன்ஜெக்ஷன், இடுப்புல தான் போடணும். கொஞ்சம் திரும்புங்க. பாடியை ஸ்டெயின் பண்ணிக்காதீங்க, நானே திருப்புறேன். திரும்புங்க. முதுகாடா இது, கரும் பாரமா இருக்கு. ஏண்டா நான் திண்ணையை புடிச்சிட்டு நடக்கும் போது என் கோவணத்தை புடிச்சிட்டு நடந்த கழுத கல்லை சாராயத்தையும் கலந்து அடிச்சா உங்க மச்சான் மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வேற வேணும். ஊருக்குள்ள சின்ன கவுண்டர் மாதிரி மான மரியாதை ஓடுறது என்ன நாய் மாதிரி ஓட வச்சுச்சேடா. இந்த வர்றா உங்க அக்காவை பாக்கணும், ஆட்டுக்குட்டியை பாக்கணும். நீங்க வந்த சோரி நாயை உங்க ஒப்பரை பார்க்க அனுப்பிடுவேன். இங்க வருங்க, இது என் மான பிரச்சனை. வெயிட் கொடுத்து பேசுங்க. காலையில கட்ட கேட்டுக்கு கரை போட்ட வேஸ்ட் வேறையா? திரும்பி பாக்கணும் ஓடி போயிரு, இல்ல மண்டையை உடைச்சு போடுவேன். நில்றா. கை இனி அவன் வரமாட்டான் ஐயா. அவன் இனத்தோட இனமா ஐக்கியமாயிட்டான். இனிமே அவன் மனுஷனா மாறதுக்கு வாய்ப்பே இல்ல. வாங்க போலாம். இந்த அவன் ப்ராப்பர்ட்டி. இந்தா புடிச்சுக்கோ, பழமே இருக்கும். இந்தா கடிச்சுக்கோ, பசி இருக்காது. இந்தா புடி, இந்தா புடிச்சுக்கோ, பஞ்சனையில் தூக்கம் வராது. இந்தா புடி. ஓ நீ கடிச்சோ, பஞ்சனையில் தூக்கம். வார்டு பாய் மாதிரியா இருக்கிற நீ? என்ன பார்த்தா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுதா? மணி ஆர்டர் தர வாங்கிக்கிறியா? யோ உன்னை எல்லாம் சவக்கடங்களை படுக்க வைக்கணும். ஏதோ தவறி போய் பெட்ல படுக்க வச்சிருக்காங்க. இந்தா சாப்பிடு. ஏயா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா நாக்கி தூக்கி மாதிரி ரொட்டியை தூக்கி எறிகிறேன். நாங்க கொடுக்குற வரி பணம் தான் சம்பளம் வாங்குற தெரியுமா? ₹1,00,000 நீ வரி கட்டுற, அந்த பணத்துல நாங்க சம்பளம் வாங்குறோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காஞ்சு போன ரொட்டிக்கு கட்டில் மேல கைய நீட்டிட்டு நிக்கிற, நீ வந்து பேச்சு பேசுற. சாப்பிடுறியா இல்லையா? ரொட்டி கொடு. யோ உன்னை பத்தி பெரிய டாக்டர் ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதியா? நீ ரிப்போர்ட் பண்ண ரொம்ப நேரம் ஆகும். இந்த நிலைமையில எந்திரிச்சு போய் எப்ப ரிப்போர்ட் பண்ண போற? என்ன நீ ஒண்ணு ஆட்ட முடியாது. பிளடி கொஞ்சம் கூட மேனேஜ் தெரியல. நான் ஜப்பான்ல பிறக்க வேண்டியவன். இந்த பாப்பா தமிழ் மாமா கொடுத்தா நான் வாங்கிக்குவேன். என்ன பார்த்தா இங்கிலீஷ் மாமா மாதிரி தெரியுதா? பாருங்கக்கா, இதே கவர்மெண்ட் ரொட்டி தான் தமிழும் குடுக்கறான், நானும் குடுக்கறேன். அவன் கொடுத்தா இது வாங்கிக்குது, நான் கொடுத்தா வாங்க மாட்டேங்குதுக்கா. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணியா? என் முகத்துல ராசி இல்லையா? நல்லா பாருங்க, என் முகம் ஏசி மாதிரி இருக்கு. உங்களை சொல்லி குத்தம் இல்லம்மா. இந்தா புடிச்சுக்கோ, இந்தா புடிங்கடா. பாப்பா இந்தா நீயாவது வாங்கிக்க. தமிழ் மாமா மாதிரி பாட்டு பாடினா தான் நான் வாங்கிக்குவேன். தமிழ் மாமாவா? அவனே தங்கறதுக்கு இடம் இல்லாம என் ரூம்ல தங்கி தின்னுகிட்டு என்கிட்ட பாட்டு கத்துக்கிட்டு இருக்கா. நான் பாடுறேன், கேக்குறியா? துளியிலே ஓஹோ துளியிலே ஓஹோ அட வந்த ஓஹோ வானத்து விண்விளக்கே ஓஹா ஊ அடிச்சு வலிச்சதில்லை. நல்லா தூங்கிட்டு இருந்த குழந்தை உன் தொண்டை திறந்து முழுக்கி வச்சிட்டியா? ஹாய், அது சாதாரண அழுகை இல்லை, ஆனந்த அழுகை. அழுகட்டும். கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இடத்த காலி பண்ணியா? நாங்க இடத்த காலி பண்றோம், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நிக்கிறீங்களா? கவர்மெண்ட் கட்டல ஒடிச்சிடாதீங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல்ல போ. என்ன எப்படி லொல் லொல் நாய் மாதிரி குறைச்சாத்த ஒத்துக்குவீங்களா? ஏய் நர்ஸ், நர்ஸக்கா, சிஸ்டர், ஐ அம் மிஸ்டர். எதுக்காக கூப்பிட்டீங்க? குட் மார்னிங் சொல்ல கூப்பிட்டேன். வேற எதுக்கோ கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். பின்ன இலங்கை இந்திய பிரச்சனை பத்தி பேச உங்களை நான் கூப்பிட்டேன். அத பத்திலாம் எனக்கு தெரியாதுங்க. அட 4 மணிக்கு டியூட்டி முடிச்சு வாங்க, உலக விஷயம் நிறைய இருக்கு. அவுத்து விடுறேன். டாக்டர் பர்மிஷன் வாங்குறீங்க? அட நாம எதுக்கு டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்னா ஜாலியா இருக்கணும்.
வயசு இருக்கும் போதே என்ஜாய் பண்ணு. என்ன சொல்றீங்க? சாத்துக்குடி சாப்பிடுறீங்களா? வேணுங்க. சரி வேணாம்னா விட்டுரு. நீங்க நர்ஸ், ஐ எம் வார்டு பாய். நமக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா தானே நல்லா இருக்கும். நர்ஸ் நர்ஸ் ஊசி போற இடம் எங்க இருக்குங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு மைதானம் இருக்கு, அங்க போய் போட்டுக்கடா. இது ஊசி போட நேரமாடாது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? கொஞ்சம் கூட நாகரிகம் இல்ல பாருங்க. நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது பழம் சாப்பிடுறேன். சாப்பிடு, ஒண்ணு பண்ணாம சாப்பிடுறேன். உங்களுக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குற? இப்பதானே இந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கீங்க. போ எல்லா விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. அப்படி என்னப்பா இந்த ஆசிரமத்துல அதிசயம் இருக்கு? நிறைய இருக்கு. அது எனக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும். உங்களுக்கு திண்டுக்கல் சகாயத்தை பத்தி தெரியுமா? திண்டுக்கல் கசாயத்தை பத்தி எனக்கு தெரியாதுப்பா. கசாயம் இல்ல, சகாயங்கிற மனுஷனை பத்தி தெரியுமா? சகாயம்ங்கிற பெரிய வெங்காயமா? அவனை பத்தி தெரியாதா ரூம் கூட்டி போவியா, இல்லன்னா எங்கேயே விட்டு போயிருவியா? என்ன கோமா பேசுறீங்க? எனக்கு சகாயம் தெரியும், அவங்க அப்பனை தெரியும், அவங்க தாத்தாவை தெரியும், அவங்க பிள்ளைங்க பூரா தெரியும். இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் இந்த ஆசிரமத்துல எனக்கு மணி அடிக்கிற வேலை. ஏன் 10 பேரை உட்கார வச்சு மொட்டையடியா? உங்களுக்கு சகாயமே தெரியலையே. நீங்க எப்படி இந்த ஆசிரமத்துல ஒரு நாளைக்கு மேல தங்க போறீங்க? என்னடா இது சகாயத்தை போட்டு இந்த தோன்றானே சார். அந்த சகாயம்ங்கிறது யாருக்கு சார்? அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன், அந்த நேரம் வரும்போது சொல்லுவேன். அவ்வளவு நேரம் ஆகுமா? அப்போ இந்த ஆசிரமத்துல நடக்கிற அத்தனை தில்லு முள்ளும் உனக்கு அத்துபடி? ஆமாங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். பழமி கரிச்சட்டி வாயா. சிஸ்டர் செல்லா மேரி அம்மா தான் இவங்க அம்மாங்கிறத ஏன்டா மறைக்கிறாங்க? ஓஹோ, நீங்க அதை கேக்குறீங்களா? இந்த ஆசிரமத்துல நான் எவ்வளவுக்கு அளவு உத்தமனோ அவ்வளவுக்கு அளவு சிஸ்டர் மோசமானவங்க. மதர் மேரிய மறக்கும் போது இந்த ஆசிரமம் என்ன வளர்ச்சி தெரியுமா? பூக்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கள் என்ன, என்ன என்ன என்ன. நீ என்ன கேபி சுந்தரம்பா பேரன் நினைப்பா? அடுக்கிட்டே போறியே. ஆனா அதை விடுங்க, இந்த பில்டிங் விழுந்ததே அவங்களாலதான். இந்த பில்டிங் என்ன தாடியா மீசியாடா வளர்றதுக்கு? இவங்க என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. சரிப்பா, ரொம்ப முறிக்காத. இந்த ஆசிரமத்தில் உள்ள சில விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. அந்த திண்டுக்கல் சகாயம் கிடைச்சா உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி தான். டேய், எங்க ரூம் எதுடா? இதான். சரிடா. தமிழே, நீ உள்ள போ. சார், அந்த திண்டுக்கல் சகாயம் யாருங்க சார்? ராத்திரி 12 மணிக்கு என் சமயத்துக்கு வந்தா அவரை நான் உங்கள்ட்ட காமிக்கிறேன். 11:45 வந்தா அவர் மனுஷனாவே இருக்க மாட்டார். டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வாங்க. டேய், அந்த திண்டுக்கல் சகாயம் யாரா? ராத்திரி 12 மணிக்கு வர சொன்னல. 12 மணிக்கு வரேன்டா நானு. வா வா. 2 மனம் வேண்டும் இயேசுவை நான் கேட்டேன். யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? யார் அந்த திண்டுக்கல் சகாயம்? டேய், சொல்லிட்டு இனிமேடு நன்றாக ஊத்துப்பா. அவரேதான் இவர், இவரேதான் அவர். எப்படி? அவரேதான் இவர், இவரேதான் அவர். இவரேதான் அவர்? ஐயோ, திண்டுக்கல் அடிக்காதீங்க. அவரேதான் இவர். ஐயா, ஏண்டா நீதான் திண்டுக்கல் சகாயமா? ஏண்டா இதுக்கு ஒரு நாள் பூரா திண்டுக்கல் சகாயம் திண்டுக்கல் சகாயம்னு பயமுறுத்திட்டு இருந்தியாடா? நான் என்னமோ திண்டுக்கல் சகாயம்னா பெரிய கொம்பை, பெரிய கொள்ளைக்கூட்டு தலைவன், தூங்கும் போது அடிச்சு கொலைஜலை பண்ணிடுவான்னு பேதியாகி படுத்துட்டு இருந்தாடா. மணி அடிக்கிற நாய் நீதான் திண்டுக்கல் சகாயம்மா? டேய், இனிமே திண்டுக்கல் சகாயம் உனக்கு பேரே இருக்கக்கூடாது. யாராவது உன் பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும்? எனக்கு பேர் தெரியாதுன்னு சொல்லணும். ஏன்னு கேட்டா எங்க அப்பா அம்மா எனக்கு பேர் வைக்கலன்னு சொல்லணும். சொல்லுவியா? என்னடா உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. உன் பேர் என்ன? நான் பேர் தெரியாதவங்க. ஏன்? எங்க அப்பா அம்மா பேர் வைக்கலங்க. சொல்லிட்டாரு. ஐயா.